திருக்கோஷ்டியூர் நம்பிக்கும் ராமானுஜருக்கும் இடையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் விளக்கம் இதோ. திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் ஓம் நமோ நாராயணாய எனும் 8 மந்திரத்தின் பொருளை உபதேசம் பெற ராமானுஜர் 18 முறை நடந்தார். இறுதியாக உபதேசம் செய்த நம்பி, இந்த மந்திரத்தை யாருக்காவது சொன்னால் உனக்கு நரகம் கிடைக்கும், இதை இரகசியமாக வைத்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நிபந்தனை விதித்தார். ஆனால் ராமானுஜர் உடனே திருக்கோஷ்டியூர் கோவில் கோபுரத்தின் மேலேறி அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் அந்த மந்திரத்தை உரக்கக் கூறி உபதேசம் செய்தார். இதைக் கண்டு கோபமடைந்த நம்பி ராமானுஜரை அழைத்து, குருவின் கட்டளையை மீறிய உனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று தெரிந்தும் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். அதற்கு ராமானுஜர் பின்வருமாறு பதிலளித்தார். நான் ஒருவன் நரகத்திற்குச் செல்வதால் இத்தனை மக்கள் மோட்சம் பெறுவார்கள் என்றால் எனக்கு அந்த நரகமே சம்மதம். ராமானுஜரின் இந்த பரந்த மனப்பான்மையைக் கண்டு வியந்த நம்பி அவரை தழுவிக்கொண்டு, நீ எம்பெருமானார், எம் பெருமானை விட உயர்ந்தவர் என்று போற்றினார். இந்த நிகழ்வின் போதுதான் நான் செத்து நீ வா என்ற தத்துவம் உணர்த்தப்பட்டது. இதன் பொருள், நான் என்னும் அகங்காரம் மற்றும் மமகாரம் செத்துப்போனால் மட்டுமே இறைவனிடம் நீ ஆன்மா வந்து சேர முடியும் என்பதாகும்.